மாதா மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம், கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். இந்த மாதம் ஜனவரி மாதம், வருஷத்தோட முதல் மாதம் என்னைக்கு வருது அந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது மேஷ லக்னம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கூடக்கூடிய அந்த நேரம், கர்மாவை போக்கக்கூடிய அந்த நல்ல நாள்லயே மைத்ரேய முகூர்த்தம் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு அது. சோ இந்த மைத்ரேய முகூர்த்தத்துல என்னால அந்த நேரத்துல யாருக்காவது காசு அனுப்ப முடியும் அப்படின்னம்னா அனுப்பலாம். அனுப்ப முடியல அப்படின்றவங்க இந்த காம்போ செட் இது பாருங்க, சூரியனோட முழு பலனையும் நமக்கு பெற்று தரக்கூடிய மூலிகை. இந்த மூலிகை பாருங்க முறையா காப்பு கட்டி கிளென்ஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோங்க. அதே மாதிரி சூரியனுக்கு உரிதான அந்த மூலிகையை வந்து மந்திர உரு கொடுத்து அதை எப்படி முடிச்சுக்கல கட்டணுமோ அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கோம். சூரியனுக்கு உரிதான இந்த சன் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ விநாயகரோட அனுகிரகமும் சூரியனோட ஆசீர்வாதம் பரிபூரமான தரக்கூடிய அந்த சன் ஸ்டோன் இன்னைக்கும் மூலிகையிலேயே இருக்கு பாருங்க. பூஜை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கலாம். இந்த காம்போ வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அன்பளிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சவனாஸ் பிரேம முடிஞ்சா வாங்க முடியலன்னா டன்சோ கேளுங்க, நாங்க இங்க இருந்து டன்சோ பண்ணி விடுறோம். சோ உங்களுக்கு எதுல வேணும்னாலும் நாங்க உடனே. மாசமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை விட இந்த மாதம் ஜனவரி மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் ரத சப்தமியோட சேர்ந்து வருது, சூரியனுக்கு உகந்த நாளா வருது. சோ நம்ம கடனும் அடைக்கணும், செல்வமும் சேரணும் அப்படின்னா இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த வேல் அழகாக வெள்ளி வேல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 5000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா இந்த வெள்ளி வேல் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. இது அவங்களே சொந்தமாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா கோல்டு காயின், நீங்கள் பாருங்கள் இந்த கோல்டு காயினும் கொடுக்குறாங்க. இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? என்னென்னத்துக்கோ நம்ம வந்து செலவு பண்ணுறாங்க. ஒரு புடவை எடுக்க போனாலே இப்போல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு மன நிம்மதியும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், நம்ம குழந்தை குட்டி, நம்ம கணவர், நம்ம தாய் தந்தை, நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சுபிட்சமாக வாழணுன்னா மறக்காமல் நீங்கள் சிருஷ்டிவலிக்கு வாங்க. மறைமலை நகரில் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். சிருஷ்டிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டிவொலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதா மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம், கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். இந்த மாதம் ஜனவரி மாதம், வருஷத்தோட முதல் மாதம் என்னைக்கு வருது அந்த மைத்ரேய முகூர்த்தம், கடன் அடைக்கக்கூடிய அந்த அற்புத டைம் என்ன அப்படிங்கிறது தான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப அருமையா கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம ரொம்ப அற்புதமா மந்திர உரு கொடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி சொல்லுங்களேன், எப்ப வருது? ஸோ மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத பிரம்மேந்திர சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்கிறாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாள் நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. குருவோட ஆசீர்வாதத்தினால இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது மேஷ லக்னம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கூடக்கூடிய அந்த நேரத்துல தான் வருது. ஸோ 12:15 இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி அன்னைக்கு. இல்ல நிறைய ஸ்பெஷல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்தது, மேஷம் அப்படின்றது செவ்வாய் உடையது, அஸ்வினின்றது முதல் நட்சத்திரம். சோ இந்த முதல் நட்சத்திரம்ன்றது ராகு கேது ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த கடன் அடைக்க முடியாம கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு, பித்ருக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கர்மாவை போக்கக்கூடிய அந்த நல்ல நாள்லயே மைத்ரேய முகூர்த்தம் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு அது. ஸோ இந்த மைத்ரேய முகூர்த்தத்துல என்னால அந்த நேரத்துல யாருக்காவது காசு அனுப்ப முடியும் அப்படின்னம்னா அனுப்பலாம். அனுப்ப முடியல அப்படின்றவங்க அவங்களுக்கான காசை எடுத்து வைக்கலாம். பர்டிகுலர் டைம்ல இன்னாரு அப்படின்னு நம்ம மொய் கவர்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சும்மா எடுத்து வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் கூட அந்த குளிக்க நேரத்துல வந்து அனுப்பி விட்டுறலாம். ஸோ இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் நம்மளால எப்போ கம்ஃபர்டபுளா இது பண்ண முடியுமோ, நமக்கு எப்போ அந்த அனுகிரகம் கிடைக்குதோ அப்பதான் நம்ம அனுப்ப முடியும். ஆனா இந்த 25 வந்து மிஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில. வந்து இந்த 25 மிஸ் பண்ணாம, ஏன்னா 2 + 5 7 சொன்ன கேது, அதே அஸ்வினி நட்சத்திரம் வருது, அதுவும் கேது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம். மேஷம்ன்றது நான் சொன்னது அங்காரகன் செவ்வாய் 9, பொன் பொருள் செல்வ செல்வாக்கு. இதை வச்சுதான் நம்ம ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்போம். இப்ப வீட்டு லோன் வாங்கியிருப்போம், கார் லோன் வாங்கியிருப்போம், இல்ல ஹோம் லோன், இந்த மாதிரி ஏதோ ஒரு நகர ஜுவல் லோன் இந்த மாதிரி வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி லோன்ஸ் ஏதாவது
கடன் பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஏன்னா கடன் பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அந்த நாள் வரும்போது ஐயோ இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும், இப்படி ஓடணும் அப்படி ஓடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கலங்கி அப்படியே கண்ணெல்லாம் கலங்க, ஆனா கண்ணு கலங்காத மாதிரி வெளில ஆங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த நாள்ல அந்த மைத்ரேய முகூர்த்தம் வருது இல்லைங்களா. சோ இதுல ரத சப்தமி வருது. இப்போ நான் இப்பதாங்க பாக்குறேன் எனக்கு இந்த பொருள் வேணும்னா அன்னைக்கு கேட்டாங்கன்னா கூட இந்த பொருளை வந்து நம்ம டென்சோ பண்ணலாம். சோ இங்க நியர்பைல இருக்கிறவங்க இந்த காம்போ செட் இது பாருங்க, சூரியனோட முழு பலனையும் நமக்கு பெற்று தரக்கூடிய மூலிகை. இந்த மூலிகை பாருங்க முறையா காப்பு கட்டி கிளென்ஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோங்க. அதே மாதிரி சூரியனுக்கு உரிதான அந்த மூலிகையை வந்து மந்திர உரு கொடுத்து அதை எப்படி முடிச்சுக்கல கட்டணுமோ அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கோம். சூரியனுக்கு உரிதான இந்த சன் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ விநாயகரோட அனுகிரகமும் சூரியனோட ஆசீர்வாதம் பரிபூரமான தரக்கூடிய அந்த சன் ஸ்டோன் இன்னைக்கும் மூலிகையிலேயே இருக்கு பாருங்க. பூஜை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கலாம். இதை இந்த காம்போ வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து அன்பளிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 hours ஃப்ரேம் வந்து கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி பாருங்க, இந்த மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது, அஸ்வினின்றது குதிரை முகம் கொண்டவங்க தான். ஸோ ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் சொல்லுவாங்க. எல்லா மதத்திலுமே இது இருக்கு. ஸோ இந்த குதிரை முகம் அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு, அன்னைக்கு நீங்க இந்த குதிரையை பாக்குறீங்க, அன்னைக்கு இந்த காம்போ செட் இருக்குன்னா சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் வர 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 இருள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில கடன் என்னும் இருள் விலகணும், வாழ்க்கையில எனக்கு வந்து ஒரு மாயையில சிக்கி இருக்க, மாயை அப்படின்றது ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். மாயனா இல்யூஷன் என்னன்னா இது முடியாதுன்னு நினைக்கிறேன், இது தொடர்ந்துகிட்டே இருக்குது, என்னால முடியல, என்னால உழைக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனே ஒரு டேட்டா போட்டு கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல வந்து ஹோம் லோன் எடுக்கிறோம்னா 2035 தாங்க உங்களால முடியும் அப்படின்னு மாசம் இவ்வளவு எடுப்போம் அப்படின்னு. ஆனா அந்த மாசம் அந்த அக்கௌண்ட்ல அந்த காசு வந்தாதான் எடுக்க முடியும். காசே வரலன்னா நம்ம எப்படி எடுக்க முடியும்? இன்னொன்னு நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பார்ட் பேமெண்ட் அப்படின்னு நம்மளால பண்ண முடியும். அப்ப வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த 3 பொருட்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போ பிளஸ் இந்த இலவசமான பொருள், இந்த பொருள் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாலே நீங்க நல்லா எழுதி வச்சுக்கலாங்க. மாற்றம் வரும். என்னங்க எல்லா பொருளுக்கும் இந்த மாதிரி தான் சொல்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்மீக ஷாப்புங்க. இந்த ஆன்மீக ஷாப்ல ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு எந்தெந்த பொருள் வந்து என்னென்ன பலன் தரும், இந்த பொருளால உங்க வாழ்க்கை மாறும் தான் எங்களால சொல்ல முடியும். ஏன்னா அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்தந்த தன்மைகள் இருக்கு, அந்தந்த பொருளுக்கு அந்தந்த தன்மைகள் இருக்கு. ஏன்னா நாங்க குருவை வந்து குருதேவா எங்களுக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க தான் பண்ணி தரணும் அவங்க கிட்ட இந்த மந்திரத்தை வாங்கி அந்த மந்திரத்தை இத்தனை கோடி தடவை சேன் பண்ணி இத்தனை பொருட்களை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நாங்க பக்தி சிரத்தைய அக்காவோட வற்புறுத்தல நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோக்கு வந்து நாங்க பேசுறோம். உண்மையா அதுதான். ஏன்னா இந்த வீடியோ நீங்க தாங்க ஜி பேசுறோம், நான் பேசினா வந்து மக்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க, நீங்களும் கூட சேர்ந்து பேசுறேன். நான் சொல்ல அக்கா நீங்களே பேசிட்டாங்களாங்க அப்படின்னு. எதனாலன்னா இங்க நிறைய பேர் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் ஆள் இருக்காங்க, இருந்தாலுமே நாங்க பேசுறோம். எதனால இன்னும் நான் சாப்பிடல இருந்தாலும் ஏன் பேசுறோம்னா இந்த பொருள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தரணும். ஏன்னா சிருஷ்டி ஒளின்றது கடை கிடையாதுங்க. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கடையா கமர்ஷியலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி பூஜை பண்ணாம இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா என் குரு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இங்க கொடுக்கக்கூடிய இந்த முதலாளின்னு சொல்லும் பொழுது புவனேஸ்வரி தாங்க எங்க முதலாளி. புவனத்தை படைத்தவளும் புவனத்தை ஆளக்கூடிய அந்த புவனேஸ்வரியோட இடத்துல இருந்து ஒரு பொருள் உங்க வீட்டுக்கு வருது, அந்த விஷயங்களை நீங்க பண்றீங்க அப்படின்னம்னா பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறலாம். இதுல ஐயமே கிடையாது. யார் ஒருத்தர் 1% நம்பிக்கையோட பண்ணா கூட ஓகே தாங்க. எனக்கு தேவை அந்த 1% நம்பிக்கை. 99% கூட நீங்க நம்ப வேண்டாம், ஒரே 1% நம்புங்க. நான் வாங்குறேன், நான் நல்லா இருப்பேன். இது வரைக்கும் அந்த மாதிரி தாங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. இல்லைங்க நான் 99% நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், 1% தாங்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட மாற்றம் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மைத்ரேய முகூர்த்தத்துல அந்த 12:15 2 மணிக்குள்ள பணத்தை எடுத்து வைங்க. சூரிய பகவானை மனசார வேண்டிக்கிடுங்க. பொருட்களை முடிஞ்சா வாங்க முடியலன்னா டன்சோ கேளுங்க, நாங்க இங்க இருந்து டன்சோ பண்ணி விட்டுறோம். ஸோ உங்களுக்கு எதுல வேணும்னாலும் நாங்க உடனே அனுப்ப முடியும். ஸோ இதை வாங்கி உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க, நலமாக்குங்க. நன்றி, வணக்கம். சூப்பர் ஜி, சூப்பர். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பதிவா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை விட இந்த மாதம் ஜனவரி மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் ரத சப்தமியோட சேர்ந்து வருது, சூரியனுக்கு உகந்த நாளா வருது. ஸோ நம்ம கடனும் அடைக்கணும், செல்வமும் சேரணும் அப்படின்னா இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க இப்பதான் இந்த பதிவு பார்க்குறேன் அப்படின்னா டன்சோ இல்லை ஊபர்ல புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த வேல் அழகாக வெள்ளி வேல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 5000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா இந்த வெள்ளி வேல் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. இது அவங்களே சொந்தமாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா கோல்டு காயின், இங்கே பாருங்கள் இந்த கோல்டு காயினும் கொடுக்குறாங்க.
இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? என்னென்னத்துக்கோ நம்ம வந்து செலவு பண்ணுறோங்க. ஒரு புடவை எடுக்க போனாலே இப்போல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு மன நிம்மதியும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், நம்ம குழந்தை, குட்டி, நம்ம கணவர், நம்ம தாய், தந்தை, நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சுபிட்சமாக வாழணுன்னா மறக்காமல் நீங்கள் சிருஷ்டிவழிக்கு வாங்க. மறைமலை நகரில் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். சிருஷ்டி ஒளி.